Hello students, இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா propagation of errorsல error in multiplication அதாவது error in product and error in division தான் பார்க்க போறோம். So first வந்து error in product. So multiply பண்ணும்போது error தான் பார்க்க போறோம். ஓகேவா? So அங்க எடுத்த மாதிரி நம்ம வந்து addition and subtractionக்கு என்னென்ன எடுத்தோமோ அந்த மாதிரியே A, B அப்படிங்கிற ரெண்டு quantities எடுக்கிறோம். ஓகேவா? So productனா என்ன பண்ணுவோம்? லெட் நம்ம அங்க எடுத்த மாதிரியே a is equal to என்ன பண்ணியோம்? a plus or minus del a, b is equal to b plus or minus absolute error வந்து del b. so இது வந்து ப்ராடக்ட்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம் a into b. ஓகேவா? so இதுக்கு என்ன நேம் கொடுக்கிறோம்? z is equal to a into b. okay, so z is equal to a ஓட வேல்யூ என்ன இருக்கு? a plus or minus del a into b plus or minus del b. okay, so இந்த z ஐயுமே எரரோட எப்படி எழுதிக்குவோம்? z plus or minus del z is equal to, so இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம இப்ப மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? so எப்படி மல்டிப்ளை பண்ணுங்க? இந்த வேல்யூ into இது, நெக்ஸ்ட் இது into இது. so a into b, a into b, next a plus or minus a into b plus or minus a del b, next plus or minus delta a into b plus or minus delta a into delta b into delta b. okay, so z plus or minus del z equal to, so ab ஓட வேல்யூ என்ன இருக்கு? z. so z plus or minus இங்க என்ன இருக்கு? a delta b plus or minus del a into b plus or minus delta a into delta b. so இதுல நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா, dividing LHS by Z and RHS by AB, which means left side இருக்கிறத என்ன பண்றோம் அப்படின்னா z ஆல டிவைட் பண்றோம். சோ இங்க z term தானே இருக்கு, z ஆல டிவைட் பண்றோம். likewise ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத என்ன பண்றோம் அப்படின்னா ab னால டிவைட் பண்றோம். ஓகே, therefore z plus or minus del z by z is equal to z by ab plus or minus, so நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த z சேஞ்ச் பண்ணாமலே இருக்கலாம் இல்ல, அப்பதானே அந்த ab கேன்சல் ஆகும். ab plus or minus a delta b by ab plus or minus delta a into b by ab plus or minus delta a into delta b by ab. okay, so இனி என்ன பண்ணிக்கலாம்? இங்க வந்து இந்த z கேன்சல் ஆகும். ஓகேவா? சோ இத தனித்தனியா போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க வந்து ab கேன்சல், சோ இங்க a கேன்சல், இங்க பாத்தீங்கன்னா b கேன்சல், சோ இங்க எதுவுமே கேன்சல் கிடையாது. சோ கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதிக்கலாமா? சோ இங்க இது ரெண்டு கேன்சல் ஆகும்போது இங்க என்ன இருக்கு? 1 plus or minus இங்க என்ன இருக்கு? del z is equal to, so இங்க என்ன இருக்கு? ab by ab cancel ஆகிட்டு 1 plus or minus a cancel ஆகிட்டு balance del b by
b. Delta b by b plus or minus delta a by a. ஓகேவா? சோ நம்ம இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் இருக்குல்ல டேர்ம் del a into del b by ab, இந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். ஓகேவா? வெரி வெரி ஸ்மால். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் வேல்யூவை லாஸ்ட் டேர்மை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப ஸ்மால் வேல்யூ அப்படின்னு இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பேலன்ஸ் உள்ளதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இங்க என்ன வரும் z by z 1. ஓகேவா? 1 அது போயிட்டு 1 பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். என்ன இருக்கு? del z. ஸோ del z. ஸோ அதை ஒண்ணுமே எழுதிக்கலாம். 1 பிளஸ் ஆர் மைனஸ் z by z போகும். நெக்ஸ்ட் இங்க இன்னொரு டெல்டா z by z இருக்குல்ல, அதுதான் பை delta z by z equal to ab by ab cancel. So 1 plus or minus delta b by b plus or minus delta a by a. So இதுவும் போயிடும். ஃபைனல் என்ன இருக்கும்? del z by z is equal to இது a b ன்னு நம்ம ஆர்டர்ல எழுதிக்கலாம் இல்ல, delta a by a plus so add தானே பண்றோம் into delta b by b. so errors வந்து ஆட் பண்ண மட்டும்தான் முடியும், சப்ராக்ட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா?